ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்போ போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ கிச்சனில் இருக்கேன். டைம் பாருங்கள், சன்னை வந்து கூட்டிகிட்டு வர டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணி வந்து நிறையா இருந்ததுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த துணியெல்லாம் வந்து ஒரே இதாக போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு அலசியாச்சு. எத்தனை பேர் இதை வந்து பிலீவ் பண்ணுவீங்கன்னு தெரில. ஏன்னா வந்து வாஷிங் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கில் விட வந்து செமி ஆட்டோமேட்டிக் வந்து ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் வந்து இது ஷெட்டு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து குழியெல்லாம் தோண்டியிருந்தாங்க. நான் வந்து பாட்டு போடலான்னு பார்த்தேன், நெட்டு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் மடித்து வைக்க வேண்டியது இருக்குது. வீடு கூட்டணும். ஸோ ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் முட்டை குழம்பு வச்சுருந்தேன். கொஞ்சம் கிரேவியாட்ட பரட்டினா அப்போ சாப்பிட்ற மாதிரி செய்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஒரு முட்டை இருக்குது, மத்தியானம் தான் பண்ணேன். ஸோ அதனால் வந்து சன்னுக்கு ஒரு முட்டை வச்சுருந்தேன். அப்புறம் வாழைப்பழம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, பழுதுருச்சு. ஸோ அதை காலி பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்நாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சீவல் மட்டும்தான் இருக்குது. சீவலில் கொஞ்சம் பிஸ்கட்டு மட்டும் இருந்துச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அதுவும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸாவது வாங்குவோம். ஸோ அப்படி வாங்குறது வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சன் வந்து சாப்பாடு விரும்பி சாப்பிட்றதோட ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாகவும் வாங்க வைக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. அதனால் கொஞ்சமாக ஓரளவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்குவோம். அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஸ்கட்டு, ப்ரெட்டு அந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ் தான் சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி ஏதாவது நான் வந்து பண்ணி கொடுக்குறப்போ வந்து கொஞ்சமாவது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்காக பண்ணுறது தான். ஆனால் பிள்ளைங்க வந்து இப்போ இருக்க பிள்ளைங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஸ்நாக்ஸ் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. நானும் பார்த்துருக்கேன், பக்கத்து வீடு ஏற்று வீடு இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எல்லா பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா பால் தீந்து போச்சு, அந்த அளவுக்கு பால் குடிச்சிருக்கேன் நான். ஸோ பாருங்கள், நான் வந்து சின்ன குழந்தையில வந்து பாலே அதிகமாக குடிக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, வாமிட் பண்ணிடுவேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பால் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் பால் இல்லை. எங்கள் வீட்டு பால் வந்து எனக்காக தான் காத்திருக்கோம் ஒவ்வொரு டைமும். ஸோ அதனால் பாலை காலி பண்ணிட்டேன். ஒன்று டீ போடுவேன், இல்லை காஃபி போடுவேன், இல்லைன்னா நம்மளோட இது மாதிரி பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு குடிப்பேன் இருக்கிறத. ஸோ இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பாத்திரம் விளக்கிட்டேன், இது கொஞ்சம் பாத்திரம் இருக்கா, அப்போமே சேர்த்து நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த பாத்திரமும் வெயிட் பண்ணுது, இந்த ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு பாருங்களேன். ஸோ இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா சன்னுக்கு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் கேப்பில் வந்து பாலை ஊற்றி வைக்க போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா 4:15 ஆகுது. சன் வந்து டிவி பார்த்துட்ருக்காரு கொஞ்ச நேரம். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து முட்டை வாங்கியிருந்தோம். ஸோ அந்த முட்டையில் வந்து 2-3 முட்டை வந்து கெட்டு போனதாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வெடித்து வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 முட்டையிலையும் எது நல்ல முட்டைன்னு எனக்கு தெரியல. பார்த்து வாங்குறது எனக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரியல. பாதி முட்டை வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆகுது. நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது, பன்னீர் மசாலா கிரேவின்னு வச்சுக்கோங்க. பட்டர் இல்லை. ஸோ பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ சின்ன க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் அதிகமாக பன்னீர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டான் என் பையன், அதனால சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க.
ஃப்ரை பண்ணி வச்சுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து குழையாமல் இருக்கும். நான் வந்து அப்படியே தான் போட போகிறேன். ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு டைம் இல்லை. டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆக போது. சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. சீக்கிரம் சாப்பிட்டா தான் சீக்கிரமாக தூங்க முடியும். அதனாலயே நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்கை வந்து மினிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணிக்குவேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த மசாலா வந்து இந்த கிரேவிக்கு கொஞ்சம் நிறையா வந்துச்சுன்னா காலையிலேக்கு வச்சுக்கலான் இருக்கேன். பட் வந்து இப்போதைக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பெரிய வெங்காயம் 1, அப்புறம் வந்து 2 தக்காளி, சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன போடுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பன்னீர் நீங்கள் வந்து கட் பண்ண பொரிச்சு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். சீக்கிரமாக பண்ணுறப்போ வந்து அதை வந்து பொரிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது. அதனால் சொல்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கிட்டேன். தென் வந்து ஏலக்காய் ஒரு 2 போட்டுக்கிறேன். 2 ஏலக்காய். இது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பேரே மறந்து போச்சு எனக்கு, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கிராம்பு, ஞாபகம் வந்துருச்சு. கிராம்பு கொஞ்சம் ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன். இது வந்து கசகசா கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து குருமா ஸ்டைல் நான் பண்ணுறது. ஸோ இது குயிக்காக பண்ணிடலாம். அதனால வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா வந்து ஒரு முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு 5-6 எடுத்திருக்கேன். முந்திரி போட்டுக்கோங்க, அவங்களுக்கு ஆப்ஷனல் தான். பட் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. என் சன்னுக்கெல்லாம் உடம்பு தேறாதனால வந்து கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் அதை போடணுன்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்குனது வச்சுருக்கேன். ஸோ போட்டுட்டு இதை நல்லா சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க, பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்சைட் வந்து பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம ஒரு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக வேணும்னா ஊற்றிக்கலாம். இதில் பட்டர் போட்டிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவாயிரும். நான் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஆயிலு. கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு நம்மளோட இந்த பேஸ்ட் அரைச்சோம்ல அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அதில் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி வேணும், கொஞ்சம் திக்காக வேணும். அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் திக்காகவே விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 சின்ன தக்காளி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து மசால் பொடியெல்லாம் போட்டுடலாம். ஸோ நான் இதில் என்னென்ன பொடி போட்டிருக்கேன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் மசாலா பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வரப்போ பன்னீரை வந்து போட்டுடலாம். இப்போமே நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பன்னீர் பீசஸ் நறுக்கி வச்சதெல்லாம் போட்டுக்கிறேன்.
போட்டாச்சு. இதை வந்து ரொம்ப கிண்டக்கூடாது, கிண்டாமல் போட்டுடணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணல பார்த்தீங்களா, அதனால் வந்து பன்னீர் வந்து கரையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிண்டாமல் லைட்டாக மட்டும் இது பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம், சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். கொஞ்ச நேரம் அது வேகட்டும், பண்ணிடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாயில் போடக்கூடாதுமா, காய்ச்சல் வந்துடும். இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன். முனிசே வாயில் போடக்கூடாது. வெயிட் போட்டு மூடி வச்சிட்டேன். கொதி வருது. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்காதீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. சைட் கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி பண்ண போகிறேன். சப்பாத்தி பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி போடுறதுக்கு நான் எல்லாத்தையுமே ஓசல் பண்ணி வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்திக்கு. நான் வந்து சப்பாத்தி வந்து செஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து செய்கிறேன். கொஞ்சோண்டு தான் இருந்தது கோதுமாவில் அந்த இதிலே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாருங்களேன், இந்த கோதுமாவு வந்து தீந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் மேலே வந்து ஷெல்ஃப் மேலே தான் இருந்துச்சு, அதை நான் பார்க்காம அப்புறம் வந்து மைதா மாவு எடுத்து மைதா மாவு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டேன். மைதா மாவில் கூட சப்பாத்தி பண்ணலாம். அது வந்து கிட்டத்தட்ட நான் மாதிரி இருக்கும். நம்ம நான்லாம் சாப்பிட்ருப்போம்ல இதில் ஹோட்டல்லலாம், ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து சவக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் மைதா மாவில் செஞ்சோன்னா. ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவில் செஞ்சோன்னா அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து கோதுமாவில் வந்து மைதா மாவையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இருந்தது மைதா மாவு, ஒரு பாக்கெட்டை ஒரு 1/2 kg இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டேன். அப்புறமா வந்து வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன், கோதுமை வந்து ஷெல்ஃபில் இருக்கிறதே நான் பார்க்கல. நம்ம சாதா சப்பாத்தி சாப்பிட்றத விட மைதா சப்பாத்தி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து குருமாக்கெல்லாம் செம்மையாக இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நான் அடிக்கடி செஞ்சுருக்கேன் மைதா சப்பாத்தி. மைதா மாவில் வந்து எப்பயும் போல் நம்ம கோதுமாவை எப்படி பிசைடுவோமோ அதே மாதிரி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்தோன்னா மைதா சப்பாத்தி ரெடி ஆயிரும். ஸோ அதுவும் வந்து மாவு தூவி நம்ம உருட்டி எடுத்து போட்டிங்கன்னா, தோசைக்கல்ல போட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து மைதா சப்பாத்தி நல்லா தான் இருக்கும். சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமாவுக்கு பதிலாக மைதா மாவில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளால் பரோட்டா வந்து அந்தளவுக்கு பிசைஞ்சு அந்த லேயர்லாம் செய்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி சப்பாத்தியாட்டியே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட பரோட்டா மாதிரி தான் இருக்கும். பரோட்டா மாதிரியும் இருக்கும், நானும் அந்த மாதிரி தான் இருக்கும், சிமிலர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சப்பாத்தி பிணையிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாலாம் ஆக்க மாட்டேன். வித்தின் 15 minutesக்குள்ளே வந்து பண்ணிடுவேன். 15 to 20 minutesக்குள்ளே நான் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப குவான்டிட்டி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து கை வலிக்கும், பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லாத மாதிரி இருக்கும். எனக்கு பண்ணுறதே வந்து 3 பேத்துக்கு தானே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ மாவு பாதி பிசைகிறப்பமே வந்து சன் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஏதாவது நான் வந்து கிச்சனில் இருக்கிறப்போ சன் கூப்பிடுவார், வைப்பார். ஸோ அவரையும் கவனிச்சிக்கிட்டே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவரை சைடில் கவனிச்சிக்கிட்டே வந்து சப்பாத்தி பண்ணால் தான் வந்து செய்ய முடியும். இல்லைன்னா சன் வந்து அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். தவிர எனக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது, அதிலே டைம் பாதி போயிடும். ஸோ அதனால் வந்து என்னன்னு கேட்டுட்டு, இது வந்து பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சைடில் நம்மளுக்கு வந்து அந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து வித்தின் ஒரு 1/2 hour பண்ணிடலாம். 1/2 hour வந்து குழம்பு ரெடி ஆயிரும். நான் வந்து குருமாவட்டை தான் பண்ணேன். குருமான்னு சொல்லலாம், கிரேவி ஆட்டியும் சொல்லலாம். ஸோ இது ஈஸியாக தான் செய்யலாம். நான் வந்து பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப குலையாது. நான் ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே போட்டிருந்தனால வந்து நான் ரொம்பலாம் குலையலை,
அடிக்கடி கிண்ணா தான் வந்து நம்மளுக்கு வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். நான் வந்து அந்த மாதிரி அது அந்தளவுக்கு வந்து நான் வந்து கிண்டாமல் இருந்தேன். ஸோ அதனால் கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், நான் பண்ண ஆரம்பித்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும், மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் சப்பாத்தி பிசைகிறதுக்கு. ஸோ வந்து தண்ணியிலே வந்து பிசைஞ்சிருவேன். தண்ணியிலே பிசைஞ்சு அதை வந்து ஊற வைக்க மாட்டேன் நான். குயிக்காக வந்து அடுத்தது நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், சப்பாத்தியை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஊற வைக்கிறதே எனக்கு வந்து இது இல்லாமல் போயிடுச்சு. சொல்லப்போனால் டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. சப்பாத்தி எப்போ பண்ணுறதுன்னு வந்து டிசைட் பண்ணாமல் டக்குன்னு பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஸோ அதனால் வந்து ஊற விடவே இல்லை நான். நீங்கள் வந்து ஊற விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இப்படியே செஞ்சு கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும். நான் பண்ணுறது உடனே பண்ணுறதும் சாஃப்டாக தான் வரும் கிட்டத்தட்ட. அப்புறமேட்டு நான் பார்க்குறேன், வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஷெல்ஃபை பார்க்குறேன். நம்ம வாங்கினோமே இந்த மாதம் மல்லிகை ஜாமாவில் கோதுமை மாவு 2 பேக்கெட் வாங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். கடைசியாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, தேடி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது கோதுமை மாவு பாக்கெட்டு வந்து 2 இருந்துச்சு, 1 கிலோ பேக்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீதி மாவு வந்து இந்த மாதிரி வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, காலையில் வந்து அவசரமாக நம்மளை வந்து பிள்ளைங்களை கஸ்தூரி மேத்தி இருக்குது. கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க வந்து வெறும் கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதுனால நான் வந்து இது போடுறேன் கடைசியாக. இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இது நான் வந்து இது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட இது வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து எடுத்துறது தான், காய வச்சு இது பண்ணியிருப்பாங்க. நம்மளோட பன்னீர் கிரேவி வந்து குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்து போட்டுடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் மேல்வாக்க தூவிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை போட்டு கூட இறக்கிக்கலாம். என்கிட்ட இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்மளுக்கு வந்து அது நல்லது உடம்புக்கு, அதனால் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நான் இப்போ தான் வந்து ஆஃப் பண்ணேன். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். என்கிட்ட வந்து கோதுமை மாவு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு அதிகமாக ஆட் பண்ண வேணாம், நான் வந்து மாவு இல்லை, அதனால் வந்து கோதுமை மாவு மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து உடம்புக்கு கெடுதல் மைதா மாவு. ஸோ நான் வந்து சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நைட் டின்னருக்கு தான். ஸோ நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவோடு நான் மீட் பண்ணுறேன். பாய். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.